இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சென்டர் கிளிப் மேக் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாஸ்மின் பட்ஸ் காம்புகளை நம்மளுக்கு தேவையான சைஸ்ல லென்த்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது B7000 க்ளூ எடுத்து சென்டர் கிளிப்போட ஹாஃப் போர்ஷன் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் B7000 க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இல்லைன்னா அதுல இருந்து க்ளூ வந்து லீக் ஆகிட்டே இருக்கும், நம்மளோட ஒர்க் பிளேஸ் டர்ட்டி ஆயிடும். ஸோ அதனால B7000 க்ளூ எப்போ நம்ம யூஸ் பண்ணாலும் ஒன்ஸ் அப்ளை பண்ணின உடனே அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஜாஸ்மின் பட்ஸை 1 by 1 எடுத்து வரிசையா அழகா இந்த க்ளூல ஒட்டிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு தடவையும் ஜாஸ்மின் பட்ஸை அந்த க்ளூல நம்ம ஸ்டிக் பண்ணின உடனே அது நல்லா கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆகும். இல்லைன்னா அது சீக்கிரம் விழுந்துடும். சப்போஸ் நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா அதை பிடிச்சிட்டு இருக்கும் போதுல நம்மளோட ஃபிங்கர்ஸ் வந்து க்ளூல படாம பூவோட காம்புகள்ல மட்டும் படுற மாதிரி கவனமா அதை வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி மற்ற ஜாஸ்மின் பட்ஸையும் வரிசையா நெருக்கமா அரேஞ்ச் பண்ணிட்டே வரலாம். அடுத்தது ரிமைனிங் இருக்கிற சென்டர் கிளிப்லையும் நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுலயும் இது மாதிரியே ஜாஸ்மின் பட்ஸை வரிசையா 1 by 1 அடுக்கி வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணி விடணும். ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன் அப்படிங்கிற நம்ம சேனல்ல வர வீடியோஸ் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சென்டர் கிளிப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது இதை நல்லா ட்ரை ஆக விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம பண்றப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். இஃப் சப்போஸ் நம்ம எப்பவாவது அந்த B7000 க்ளூவை யூஸ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ண மறந்துட்டோம்னா இந்த மாதிரி அழுக்காதான் இருக்கும் நம்ம திருப்பி அகைன் எடுக்கிறப்போ. ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈரமான டவல்ல வந்து ஈரமான துணியில இந்த நாசில வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 6 ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்துக்கலாம். அதோட காம்புகளை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் B7000 க்ளூ வந்து நாங்கள் வீடியோல காட்டியிருக்கிற மாதிரியே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்ட போறோம். அது ஒட்டும் போதுல அது கொஞ்சம் நேரம் நம்ம கை ஃபிங்கர் வச்சு அதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி. இதையும் ஒரு 10 செகண்ட்ஸ் ட்ரை ஆக விட்டுறலாம். அதுக்கப்புறம் B7000 க்ளூ எடுத்து வீடியோல இருக்கிற மாதிரியே V ஷேப்ல அப்ளை பண்ணிட்டு ஜாஸ்மின் பட்ஸ் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒட்டும் போதுல அந்த ஜாஸ்மின் பட்ஸை கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம பிடிக்கும் போதுல நம்மளோட ஃபிங்கர் வந்து க்ளூல டச் பண்ணாம ஜாஸ்மின் பட்ஸ்ல மட்டும் டச் ஆகுற மாதிரி கவனமா ஒட்டணும். இப்போ ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஒரு செட் ரெடி ஆயிடுச்சு. இதையும் அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரை ஆக விட்டுலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டும் ஒரு 6 ஜாஸ்மின் பட்ஸ் நம்மளுக்கு தேவையான சைஸ்ல அந்த காம்புகளை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் திருப்பி நம்ம ஃபாலோ பண்ண போறோம். B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரே ஒரு பட்ஸ் மட்டும் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். அடுத்தது B7000 க்ளூவை V ஷேப்ல அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பட்ஸை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் V ஷேப்ல B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பட்ஸ் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு. அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா கையோட வந்துட்டே இருக்கும். அடுத்தது நம்மளோட ரெண்டாவது செட்டும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகுது கண்டிப்பா ட்ரை ஆக விட்டணும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தாங்க அடுத்த செட்டும் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு பட்ஸ் மட்டும் B7000 க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிட்டு அழுத்தி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் V ஷேப்ல B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பட்ஸை வச்சு ஒட்டிட்டு அதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் இதே மாதிரியே பண்ணோம்னா நம்மளோட தேர்ட் செட்டும் ரெடி ஆயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இதையும் அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்க்காவது காய விட்டுறலாம். இதே மாதிரி அடுத்த செட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல இருக்கிற பட்ஸ் வைக்கிறதுக்கு B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு பட்ஸ் வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் சைடு நம்ம வைக்கிறப்போ அந்த இடத்துல கம்மியான இடம் தான் இருக்குது. ஏன்னா இன் பிட்வீன்ல வர நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஸோட காம்புகளை தேவையான சைஸ்ல நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதையும் கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சென்டர்ல வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பொறுமையா மெதுவா பண்ணணும். நெக்ஸ்ட் B7000 க்ளூ ரெண்டு சைடுமே V ஷேப்ல அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பட்ஸ் வச்சு நம்ம அழுத்தி பிடிக்கணும். பட் இது நம்ம சென்டர்ல பண்றோம் அப்படிங்கிறதுனால அங்க ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாஸ்மின் பட்ஸோட காம்புகளை தேவையான சைஸ்ல கொஞ்சமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அழகா பேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 4 பட்ஸையும் சேர்ந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. கரெக்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறாம நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. அடுத்தது ரெண்டு பட்ஸ் எடுத்துக்கலாம். அதோட காம்புகளை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒட்டுறது ஈஸியா இருக்கும். B7000 க்ளூ ரெண்டு பக்கமும் வீடியோல இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த ஜாஸ்மின் பட்ஸை ரெண்டு பக்கமும் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சுக்கலாம்.
அடுத்தது ஒரே ஒரு ஜாஸ்மின் பட்ஸ் மட்டும் எடுத்து அதோட காம்பை ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இது நம்ம சென்டர் பீஸா நம்ம வைக்க போறோம். ஸோ அதோட காம்பை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு சென்டர்ல B7000 க்ளோ அப்ளை பண்ணிட்டு இந்த ஜாஸ்மின் பட்ஸை அது மேல வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட கிளிப் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலுமே நம்ம ஒன்ஸ் எல்லா பக்கமும் செக் பண்ணணும், எங்கேயாவது கேப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த கேப்ல ஒரு ஜாஸ்மின் பட்ஸ் நம்ம ஒட்டிட்டோம்னா ஸோ ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடும். இப்போ நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் சென்டர் கிளிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளிப்ஸோட ரேட் வந்து 180 rupees பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ். ஒவ்வொரு கிளிப்பும் 180 rupees வருங்க, பிளஸ் ஷிப்பிங் சார்ஜும் இருக்குது. உங்களுக்கு இந்த கிளிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.